ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து இந்த மாதம் 23 நடக்கிறதா இருந்தது. எக்ஸாக்டாக 1 மந்த் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 21 எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் வந்து நான் டாப்பிக்காக ரிவிஷன் டைப்பில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் பகுதி 1 இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஸை பொறுத்தது. அடி வந்து யாப்பிலக்கணம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷினை படிக்கிறீங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஃபுல்லையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யாப்பு அப்படின்னா யாப்பு எத்தனை வகைப்படும்? டோட்டலாக எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு டோட்டலாக 6 வகைப்படும். யாப்பு வந்து 6 வகைப்படும். யாப்பு அப்படின்னா இலக்கணத்தில் கட்டுதல் என்று பொருள். யாப்பு அப்படின்னா இலக்கணத்தில் கட்டுதல் அப்படின்னு பொருள். செய்யுள் எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்போட, அதாவது ஒரு ப்ராப்பராக எழுத பயன்படுத்துவாங்க இந்த யாப்பு அப்படிங்கிறது. இந்த யாப்பு வந்து பார்த்திங்கன்னா மரபு, அதாவது யாப்பு என்றாலே மரபு என்று பொருள். அடி அப்படிங்கிறது என்ன? அடி என்பது யாப்பிலக்கணத்தில் வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா, எழுத்து வந்து அசையை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அசை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்போம். அதே வந்து சீர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீர் இருக்கோ சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடியை வந்து சொல்லுவாங்க. சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்து. அப்போ ஆப்ஷனில் என்ன ஆன்சர்? சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா யாப்பிலக்கணம் வந்து அமையும். அப்போ ஆன்சர் சீர்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை. இந்த இரட்டை காப்பியத்தில் ஒன்றாக சொல்லக்கூடிய நூல் தான் இந்த மணிமேகலை. இதனோட வேறு பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை துறவு அப்படிங்கிறதா இதனுடைய வேறு பெயர். இது தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மணிமேகலை இருந்து அடிக்கடி வந்து கொஷின் கேட்குறாங்க. மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவங்க தான் இந்த மணிமேகலை. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 காப்பியங்கள் இருக்குது. அதில் வந்து 50 காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள். எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே, அதாவது குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 சிலபஸில் எல்லா சிலபஸ்லுமே இந்த தமிழ் இலக்கியம் இந்த 10 காப்பியங்களுமே கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த மணிமேகலை பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த மணிமேகலை. பௌத்த மதத்தை பற்றி சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சமண காப்பியத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த மதத்தை பற்றி சொல்லுவாங்க. இது எல்லாமே சமண காப்பியம்தான். இது எல்லாமே என்னதுன்னு பார்த்திங்கன்னா சமண காப்பியம்தான். மணிமேகலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். 5 பெருங்காப்பியங்களிலே அதிகமான கிளை கதைகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டால் அதுவும் மணிமேகலை தான். அதிக கிளை கதைகளை கொண்டது எதுனா மணிமேகலை தான். ஒவ்வொரு பேர் எடுத்தாலும், எந்த பேர் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கிளை கதைகள் இருக்குது. ஆதிரைனா அதுக்கு ஒரு கதை இருக்குது. காயச்சண்டிகை அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. மணிமேகலையோட ஃப்ரெண்டு சுதமதி அவங்களுக்கும் ஒரு கதை இருக்குது. மணிமேகலையை ஒருதலையாக காதல் கொண்ட உத்திரகுமார் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது. இப்படி மணிமேகலைக்குனே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்படி நிறைய கிளை கதைகளுடைய நூல் எதுன்னு கேட்டால் மணிமேகலை தான். நிறைய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையிலிருந்து வரும். ஸோ மணிமேகலை பார்த்திங்கன்னா அதனோட ஓவரால் டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் இந்த இந்திர விழாவை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அதிகபட்சமாக வந்து மணிமேகலையில் தான் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகியும் கோவலனும் மேரேஜ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரு விழாவாக இந்த இந்திர விழாவை ஒரு பகுதியாக கொண்டு வருவாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாதவியை வந்து கோவலன் மீட் பண்ணுவார். அப்போலேருந்து அந்த கதை வந்து வேறு மாதிரி போகும். அது கண்ணகியை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் மணிமேகலையில் பார்த்திங்கன்னா இந்திர விழாவுக்குன்னே தனியாக ஒரு
இது ஸ்பெசிஃபிக்காக காட்டுவாங்க. ஸோ இந்த விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக இந்த இலக்கியம் கூறுது மணிமேகலையில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்று அழைப்பார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் கொஷின்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷின்ஸுமே இது 10th சிலபஸில் இருக்குது. பாக்ஸ் கொஷினை வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஏன்னா அதுலேருந்து நிறைய ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பஜார் பெயிண்டிங். நாள்காட்டி ஓவியங்கள் அப்படின்னா பஜார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விகுதியே பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா எச்எம் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷனில் கொடுக்கலைங்க. கொடுத்துருந்தா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா அதுதான். விகுதியே பெறாமல் அப்படின்னா அது ஒரு எச்எம்மாக ஒரு இதுவாக இருக்கிறதுனால அதை வந்து எச்எம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிடுவீங்க. அப்போது அது தப்பு தான். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் எது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் பாருங்கள். கலங்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். கலங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினையை குறிக்கிறது. அப்போது என்னவாகும்? தொழிற்பெயராக கூட இருக்கலாம். கரெக்டாக, தொழிற்பெயர். இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். ஓகேங்களா? இப்போ கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். அதே கலங்கும் அப்படின்னா தொழிற்பெயர். கலங்காது அப்படிங்கிறதுனால எதிர்மறை தொழிற்பெயர். இது வந்து விகுதியே பெறலை, வினை சொல்லாதான் இருக்குது. இங்கே கலங்காதுங்கிறது விகுதியே பெறலை, வினை சொல்லாதான் இருக்குது. ஸோ இது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர். விகுதியே பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வர்றது என்னென்னா எதிர்மறை தொழிற்பெயர் தான் விகுதியே பெறாமல் வினையச்சத்தையே தொழிற்பெயராக ஆக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலக்கண குறிப்பு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் இலக்கண குறிப்பே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இலக்கண குறிப்பு தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வல்லெழுத்துக்கள் கா, சா, தாபா ஆகிய 4 மொழிக்கு முதலில் வரும். கரெக்டு தான். வல்லெழுத்துக்கள் கா, சா, தாபாங்கிறது மொழிக்கு முதல்ல வரும். அப்போ இது கரெக்டு. 2வது கூற்று பாருங்கள். நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. தோன்றுமா? அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றுமா, ஆனால் புணராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பண்பு தொகை எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பண்பு கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கலாமா? அவங்க சொன்ன கான்செப்டுக்கே வரலாம். ஃபஸ்ட்டு கா, சா, தாபா ஆகிய 4 மொழிக்கு முதல்ல வரும். கரெக்டு தான். பாங்கிறது வல்லெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு, இந்த கூற்று கரெக்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நிலைமொழியுடன் புணர்கையில். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழி, செகண்டாக இருக்கிறது வருமொழி. நிலைமொழியுடன் புணர்கையில். புணர்கையில்னா இங்கே மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. இது தோன்றுமா ஆனால் புணராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிலைமொழி, இது வருமொழி. இங்கே வருமொழியோட மெய்யெழுத்து இங்கே இத்துன்னு வந்து தோன்றுமா ஆனால் புணராதான். அதுங்கிறது தப்பு தான். புணரும். மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். ஸோ புணருங்கிறத புணராதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கூற்று தவறு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் வல்லெழுத்துக்கள் தோன்றி புணரும். வல்லெழுத்துக்கள்னாலும் மெய்யெழுத்துக்கள்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோவை பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி படிமம்னா என்னன்னு பார்த்துடலாம். படிமம்னா என்ன? கவிதை செய்யுள் எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற யுத்தி தான். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் கவிதை எழுதுவாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தடு தான் வந்து நம்ம படிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா என்னோடய ஸ்டைல் ஆஃப் கவிதை வந்து வேறு மாதிரி இருக்கும், உங்களோட கவிதை வந்து வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ காட்சி டைப்பு, குறியீடு, தொன்மம் அப்படின்னு நிறைய பெயரால் வந்து இந்த சொல்கிறாங்க இந்த கவிதையை. காட்சி அப்படின்னா ஒருத்தர் சொல்கிற கவிதை வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். நான் ஒரு காட்டுக்கு போனேன், அங்கே பறவைகள் இருந்தது, அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து நம்ம காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா?
அது வந்து காட்சி வகையில் சேரும். குறியீடு அப்படிங்கிறது ப்ளஸ் மைனஸு கிடையாது. அது அதனுடைய எண்ணங்கள், நற்செயல்களையும் தீமை செயல்களையும் பற்றி குறிக்கிறது தான் குறியீடு. ஒரு சில கவிஞர்கள் வந்து காட்சி கவிதையில் பிரபலமானவராக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து குறியீடு கவிதைகள் எழுதுறதுல பிரபலமானவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. கோவை பழ மூக்கு பாசி மணிக்கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய் படிமம் அப்படின்னா என்னென்னா, மெய்னாக உடல் உறுப்புகளை சொல்கிறது தான் மெய். ஓகேங்களா? பயன் படிமம் அப்படின்னா நம்மளுடைய பயன்கள். இப்போது ஒரு கவிதை, மலையை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மழையினால் நம்மளோட வீட்டில், அடுத்தது தொழில் செய்கிறவங்க, அதாவது என்னென்னா விவசாயம் செய்கிறவங்களுக்கு மழை வந்து யார் யாருக்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரி ஒரு ரிலேட்டடான கவிதை எழுதுனாங்கன்னா அது பயன் படிமம், பயன்களை பற்றி கூறுறது. வினை படிமம்னா வினையை பற்றி அந்த கவிதைகள் இருக்கும், ஒரு செயல்களை பற்றி ஒரு கவிதைகள் இருக்கும், அது வினை படிமம். உரு படிமம்னா உறுப்புகளை பற்றி, உருவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுறது. ஓகேங்களா? மெய் அப்படின்னா உடல் உறுப்புகள்னு சொல்லிட்டோம். மெய்ப்பாடு அப்படிங்கிறது ஒரு இலக்கண பகுதியில் ஒன்று இருக்குது. சரிங்களா? மெய்ப்பாடு என்பது என்னென்னா நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய செயல்கள். அதாவது சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், நம்மளை அழுகை, அந்த மாதிரி எதுவானாலும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நம்ம உடல் உறுப்புகள் மூலமாக தான் அது வந்து வெளிப்படும். அந்த கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், நம்ம உடல் உறுப்புகள் மூலமாக தான் வெளிப்படும். அதுதான் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட உறுப்புகளை வச்சு கவிதை எழுதுறது மெய்ப்படிவம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை படைத்தவர் யார்? இது 9th or 10th புக்கில் இருக்குது. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சி தான். நாகூர் ரூமி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இதை படைத்தவர். நாகூர் அப்படிங்கிறது அவருடைய பிறந்த ஊர். இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் முகமது ரஃபி. ஏஎஸ் முகமது ரஃபி. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. முக்கியமாக கவிதை வந்து நிறைய எழுதியிருக்காரு. நதியின் கால்கள், 7வது சுவை, கப்பலுக்கு போன மச்சான், திரௌபதியும் சாரங்க பரவியும், ஜாலியாக போகலாம் வாங்க, இப்படின்னு நிறைய கவிதை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது எதுனா தஞ்சை பெரிய கோயில். ஆன்சர் ஆப்ஷன் டி, தஞ்சை பெரிய கோயில். மேரு அப்படிங்கிறது மலை அப்படின்றது பேர். தட்சிணை பெரிய கோயில் தான் தஞ்சை பெரிய கோயிலை தான் தட்சிணமேரு என்று அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ பாக்ஸ் கொஷின்லேருந்து நிறைய கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மு வரதராஜனார். இவர் வந்து மூவான்னு இருக்குது, மு வரதராஜனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எர்னெஸ்ட் ஹெமிங்வே. நெக்ஸ்ட் கொஷின், ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக. தெரிநிலை, பிரிநிறை, எதிர்மறை இதெல்லாம் வந்து பொருந்தும். இசைநிறை மட்டும்தான் பொருந்தாதது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இசைநிறை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோபல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆண்டு எது? இது வந்து பார்த்திங்கன்னா கோபல்லத்துபுரத்து மக்கள் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அதுவும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோபல்ல கிராமம் வேறு, கோபல்லபுரத்து மக்கள் வேறு. ரெண்டுமே ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஒன்று தான். கோபல்ல கிராமத்துக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. எப்போனா 1991. நெக்ஸ்ட் கொஷின், நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யார்? இதுவும் ஒரு பாக்ஸ் கொஷின்ஸ் தான். முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணாதுரை தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சிஎம் தான் இவங்க 4 பேருமே. ஸோ இதில் வந்து இது சொன்னவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணாதுரை.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வந்து ஃபஸ்ட்டு வந்தது யார், செகண்ட் வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிசை பட்டியல் இருக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதியை தேர்வு செய்க. இது 2024 இப்போ ரீசெண்டாக எழுதின குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் சரி எல்லா எக்ஸாமுக்குமே வருது. ஏன்னா தமிழ் வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? கத்தும் குயிலோசை இதில் இடம்பெறும் வலுவமைதி. வலுவமைதி, வலுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வலுவமைதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வளாநிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வலுவமைதினா வலு அப்படிங்கிறது பிழை, அமைதி வலு அமைதி அப்படிங்கிறது அது பிழையாக இருந்தாலும் கவிஞர்களால் அது ஏற்றுக்கொள்ள இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறது தான் வலு அமைதி. வளாநிலைனா தவறு இல்லாமல் இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறது. வலுனா பிழையோடு இருக்குது ஆனால் அது ஏற்றுப்பாங்க. பிழை தான் ஆனால் ஏற்றுப்பாங்க. குயில் வந்து கத்தாது, குயில் வந்து கூவும் தானே. ஆனால் கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் என்று பாரதியார் எழுதினது. இது வந்து பார்த்திங்கன்னா வலு அமைதி. என்ன வலு அமைதி? மரபு வலு அமைதி. குயில் வந்து கத்தாது, கூவும் தானே. இது ஒரு மரபு ஓசை. ஸோ கத்தும் குயிலோசைங்கிறது மரபு வலு அமைதி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதையில் நின்று போக காரணமாக இருந்த நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிளேக் நோய். பிளேக் நோய் வந்ததுனால தான் அவரோட படிப்பு பாதியிலே கட்டாயிருக்கும். இவர் ரொம்பவே மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தலைவர் தான். இவருக்கு மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் மொழி முதல்ல வர்றது, முதல்லையும் இடையிலையும் வர்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரி இதிலேருந்து கொஷின் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொழி இறுதியில் வர்றது என்னது? ஆப்ஷன் பி ஆ ஓ. இது பார்க்கும்போதே தெரியுது. அவனா, அவனா செய்தான், அவனோ செய்தான், ஆங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் மேக்ஸிமம் லாஸ்ட்டில் வந்து ஆவும் ஓவுன்ற சவுண்ட் தான் வரும். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஓ. அப்போ மொழி முதல்ல வர்றதும் மொழி முதல்லையும் இடையிலையும் வர்றது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பண்டைய கால கல்வி முறையில் வேத்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பண்டைய கால கல்வி முறையில் வேத்தன் என்று அழைக்கப்படுபவர் பள்ளிக்கு முதலில் வருபவர். ஆன்சர் பள்ளிக்கு முதலில் வருபவர். யார் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள தான் வேத்தன்னு பண்டைய கால கல்வி முறையில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்குரியவர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வாசுபா மாணிக்கம். ஆனால் அதிகமாக வேதநாயகம் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா முதல் சிறுகதை எழுதியவர். பிரதாப முதலியார் அப்படின்ற சிறுகதையை ஃபஸ்ட்டு எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை. இவர் நீதிபதியாக இருந்திருக்காரு. ஸோ இத்தனை சிறப்புடையவர் இவரை வந்து சொல்லாமல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து யாரை இமயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுபா மாணிக்கம். இவரை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பன்முக ஆற்றலுடையவர், உரையாசிரியர், நாடக ஆசிரியர், மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறாரு, கவிஞர், சிந்தனையாளர். அதனால் இவர் பார்த்திங்கன்னா இமயம் அப்படின்னு சொல்லி தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இலக்கியச்சாறு, சங்கநெறி, தொல்காப்பிய கடல், வள்ளும், மாமலர்கள், உப்பங்களின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நெல்லிக்கனி, கொடைவிளக்கு, மனைவியின் உரிமை, தமிழ் காதல், இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இது அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஐயுறல் கூறல். உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் தொடர்பில்லாதது என்னென்னா ஐயுறல் கூறல். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வருவனற்றுள் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். நவீன ஹார்ட்னா மாடர்ன் ஹார்ட். அப்போ இதில் இருக்கிறதுல எது தப்பு அப்படிங்கிறது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் டி. இது புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதும் புக்குக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் அப்படின்னு இருக்குது. அதை கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லாட்டி ஒரு பொறுத்துக மாதிரி ஒன்று கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம்.
ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம். பின்வருவனற்றும் மொழியின் முதல் நிலை என்ன? மொழியின் முதல் நிலை இது நமக்கு பேசிக்காகவே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம், பேசுகிறத கேட்போம், அதுக்கப்புறம் தான் எழுதுறது படிக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு முதல் நிலை அப்படின்னா என்ன? பேசுகிறதும் கேட்கறது தான் முதல் நிலை. ரெண்டாவது நிலை எழுதுவதும் படிப்பதும். இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு. வரதராஜனார். இவர் எழுதிய நூல் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. அது எந்த நூல்னா தமிழ் இலக்கிய வரலாறு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். காலம் கடந்த பெயரெச்சம் எது? இந்த ஊறுகாய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாருங்கள். 3 காலத்தையும் குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும் காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஷின். ஒப்புருவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை எது? மருந்து மரம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மருந்து மரம். இதே முன்னீர் அப்படிங்கிறது கடல். முன்னீர் அப்படிங்கிறது கடல். மருந்து மரம் அப்படிங்கிறது ஒப்புருவை விளக்க பயன்படுத்தியுள்ள உவமை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜலாலுதீன் ரூமி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. அதில் 40 பார்த்தீங்கன்னா நெடில், 2 குறில். அதில் வந்து நோவும் தூவும் குறில். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்த முனிவர். அதையும் கொஷினாக கேட்பாங்க. எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது, அதில் நெடில் எத்தனை, குறில் எத்தனை? நெடில் குறிலாக இருக்க 2 எந்த லெட்டர்? அந்த எழுத்து என்ன எழுத்து? இதை சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. சொன்னது யாருன்னா பவனந்த முனிவர். அப்போ ஆன்சர் பாருங்கள். வவ் அப்படிங்கிறது கவர்தல். வவ் அப்படின்னா நாய் குலைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வவுன்னு குலைக்கும்ல, எதுக்கு? கவர்றதுக்கு, கடிக்கிறது தானே குலைக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வவுனா கவர்தல். சே, சே இவ எவ்வளோ பெரிய ஆள், உயர்வாக சொல்லுவேன்ல, சே இதை முடிச்சிட்டாங்க, இதை நான் முடிச்சிட்டேன், சே இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உயர்வைப்படுத்தி சொல்கிறது தான் சே அப்படிங்கிறது உயர்வு. இப்போ வவ் 3, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வவுங்கிறது 3, சே அப்படிங்கிறது உயர்வு 2, கூ அப்படிங்கிறது பூமி. அடுத்து பாருங்கள். மை அப்படிங்கிறது அஞ்சனம். 3, 4, 2, 1ங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாரதியார் பெண்களுக்கு குறள் வெண்பா எழுதிய இதழின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சக்கரவர்த்தினி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பகுபத உறுப்புகளுள் அடங்காத 7வது உறுப்பாக வரும் புறதுறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்து பேரு. அந்த எழுத்து பேருங்கிறது என்னென்னா இத்து. பகுபத உறுப்புகள் வந்து 6 இருக்குது. அதில் அடங்காத 7வது உறுப்பாக வரும் புறதுறுப்பு என்னன்னா இத்து. எழுத்து பேரு இத்து. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்களிதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்? உத்தம சோழன் அப்படிங்கிறது ஒரு அரசரோ தலைவரோ கிடையாது, ஒரு நார்மல் பர்சன் தான். கிழக்கு வாசல் உதயம் அப்படின்ற திங்களிதழை எத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக நடத்திட்டுருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின். நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சு. செல்லப்பா. இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இயர் ஆஃப்டர் வர கிளாஸஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள், ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படித்தாலும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 30 கொஷின்ஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தே கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமும் இதுக்கப்புறம் போட போகிறேன். 20 தண்ணியிலேருந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான சிலபஸும் நான் போடுவேன், பாருங்கள்.